Hello everyone, welcome to Nihira Techiees. In this part, let's talk about custom pipes in Angular. ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பைப்ஸோட டைப்ஸ் அண்ட் பைப்பை எப்படி யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளோட இந்த பார்ட்டில் நம்ம ஒரு கஸ்டமாட்டு எப்படி ஒரு பைப் கிரியேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பைப்புங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த பைப்புக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் ஏதாவது இருக்குதா அதையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போயிடலாம். கோடில் போயிட்டு ஆப் காம்போனன்ட்ல ஜஸ்ட் டைட்டில் மட்டும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கரன்சிங்கிற ஒரு வேல்யூவை பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் கரன்சி. ஓகே, இந்த 100ங்கிறது வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கஸ்டமாட்டு ஒரு பைப் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ பைப் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆல்ரெடி சிஎல்ஐ கமாண்ட்ஸ் இருக்குது. அந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்ஜிஜி. ஸோ காம்பனண்டாக இருந்தால் சி யூஸ் பண்ணோம். இப்போ பைப்புக்கு பிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். பைப்போட நேம் கொடுத்தாச்சுன்னா பைப் வந்து நமக்கு ஆப்புங்கிற ஃபோல்டரில் கிரியேட் ஆயிரும். ஸோ நமக்கு ஆல்ரெடி இங்கே காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக இருக்கும். ஸோ பைப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளாடி இதை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பைப்போட நேம் பார்த்தீங்கன்னா SG2INR. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பைப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. 2 ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடலில் போயிட்டு அப்டேட் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே அந்த 2 ஃபைல் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெக் ஃபைலு, இது வந்து டெஸ்டிங்காக. நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த ஃபைல் தான். ஸோ நம்மளோட ஃபைல் நேம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபைல் நேமை நம்மளோட ஆப் காம்போனன்ட்ல போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அந்த 100 இருந்த டெக்ஸ்ட் கூட இப்போ இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டம் பைப்பில் நல்லுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ நம்ம 10 சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துட்டு அவுட்புட் பார்த்தோம்னா 10ன்னு வந்துடும். ஆக்சுவலாக நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வரணும்னா, ஸோ ஆக்சுவலாக நம்மளோட வேல்யூ டைப் என்ன, இங்கே வந்து அன்னவுன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்பர் தான் நம்ம இங்கேருந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ வர வேல்யூ அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, அகைன் பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. நம்ம இதோட வேல்யூவை போயிட்டு சப்போஸ் 50ன்னு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் 50. ஸோ நம்மளோட ஆக்சுவல் ரீசன் இந்த காம்பனன்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, என்ன அமௌண்ட் பைண்ட் பண்ணுறாங்களோ அதோட ஐஎன்ஆர் வேல்யூ. ஸோ இதை வந்து எஸ்ஜி அமௌண்ட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ கரண்ட் ரேட் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா எஸ்ஜிடி டு ஐஎன்ஆர் கொடுத்தாச்சுன்னா 55.57 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை போயிட்டு நம்மளோட காம்பனன்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 27785 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம ஒரு பேசிக்காட்டு ஒரு பைப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஹார்ட் கோட் வேல்யூவாக கொடுத்துட்டோம். இது எப்படி ஒரு பெராமீட்டராட்டு பாஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பெராமீட்டரா பாஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஏற்கனவே இருக்கல ஆர்குமெண்ட்டு. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எகேன் நம்ம பெராமீட்டர் வேல்யூ கூட நியூமரிக் தான். ஸோ நியூமரிக்கை இதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ பெராமீட்டரோட நேம் வந்து ரேட்டுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த ரேட்டுங்கிற வேல்யூவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சேஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே போயிட்டு ஆப் காம்போனன்ட்லேயே ஆட் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன பெராமீட்டர் வந்து 55.57. ஓகே, இப்போ பாருங்க எகைன் அந்த 27778.5ங்கிற வேல்யூ வந்திருக்கு. சப்போஸ் ஜஸ்ட் 55ங்கிறது மட்டும் நம்ம கொடுத்தோம்னா 2750. ஸோ இது ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா சம் கரன்சிஸ் வந்து பைண்ட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கரன்சி வேல்யூ கூட ஒரு ஏபியிலேருந்து வரோம்னா இந்த வேல்யூஸ் வந்து அப்படியே டைனமிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஓன் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக நம்ம கஸ்டம் பைப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்மளோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஆல்டர்னேட் ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம பைப் பார்த்துட்டோம், ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கு, யூஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் பைப் யூஸ் பண்ணலன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ணணும். சரிங்களா?
சேம் சினாரியோக்கே ஒரு ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கன்வெர்ட் எஸ்ஜி டு ஐஎன்ஆர்ங்கிற நேமில் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டு, ரெண்டுமே நியூமரிக் தான். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ணும்போது 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த வேல்யூவை கொண்டு இந்த பைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்த இடத்துல இருந்து ஸோ ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணலாம். ஸ்டார் ஓகே ஃபைன். ஸோ இப்போ இங்கே பாருங்க, அதே அவுட்புட் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் மூலமாக கூட கிடைச்சிருக்கு. சப்போஸ் இங்கே போயிட்டு 15 சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் வேல்யூ சேஞ்ச் ஆயிருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ரெண்டுலேயுமே ஒரே வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ ரெண்டில் எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப் தான் பெட்ரு. அதோட சின்டாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வே எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் அப்ளிகேஷனில் வந்து ஒரு பைப்பை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா யூஸ் பண்ணலாம். பட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வித்தின் த காம்பனன்ட்குள்ளாடி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ குளோபலாக நம்ம ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதா இருந்தால் பைப் யூஸ் பண்ணுறது மச் பெட்டர் ஆப்ஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நம்புறேன். இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட அடுத்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்ம்ஸில் நமக்கு டெஸ்ட் ட்ரிவன் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆன அப்புறம் ரியாக்டிவ் ஃபார்ம் பார்க்கலாம். தேங்க்யூ.